234 இல்லை 10 கூட முடியாது தனியாக நின்னா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியாக முடியாது. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்கள் தனிச்சு நின்று நாங்கள் 234 அடிக்கிறோம், 26% இருக்கு, 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடட்டும், நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனித்து கூட்டணி வச்சு இல்லை புரியுங்களா. தாவேகா 26% சொன்னார்ல, தனித்து 10 எம்எல்ஏ ஜெயிச்சிடட்டும். இதுல ஒரு கொஸ்டின் வரும்ல சார், தனித்து இல்ல கூட்டணி அப்படின்னா அவங்க 234 அவங்க நிக்க போறது இல்ல, டிடிவி அவர்கள் வரலாம். அது அடுத்த பாயிண்ட். அது மாதிரிலாம் வேலிட். அது அடுத்த பாயிண்ட். அதிமுக பாஜக திமுக இல்ல. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா சேர்ந்தா எவ்வளவுன்னு பாக்குறோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா கன்ஃபியூஸ் பண்ணி கூட, அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா சேர்ந்தா எவ்வளவு அப்படின்னா, அப்ப அவர்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் போடணும்ல. அப்ப தனிச்சு நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்கன்னு கேள்வி வருதுல. அப்ப நீங்க ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பார்ட்டி எவ்வளவு நிப்பீங்க, எவ்வளவு ஜெயிப்பீங்க. அப்ப 10 சீட் கூட தனியா ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்து 8% ஓட்டு இருக்கு, 7.5% 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. 7.5% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய விசிகா 2 எம்பி 4 எம்எல்ஏ, உங்களுக்கு புரியுங்களா. அதே 7.5% 35 லட்சம் ஓட்டு வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, உங்களுக்கு புரியுங்களா. ஏன்னா இவருடைய ஓட்டு ஸ்கேட்டர்டா தமிழ்நாடு முழுக்க விரைவி இருக்கு. தேமுதிகவுக்கு இருந்தது போல, மதிமுகவுக்கு இருந்தது போல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு தொகுதியில் பர்டிகுலர் கிடையாது.